ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். அப்பா, மகா இறக்கும் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளாக ஒருமித்து இதயத்தோடு கூட ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ந்து போட்டி துதிக்கவும், அப்பா ஒரு வார்த்தை கேட்கவும் நாம் பிள்ளைகளாகவும் சமூகத்துக்கு வந்திருக்கோம் ராஜா. கடந்த மாதங்கள் எல்லாம் 6 மாதங்கள் ஆண்டவரே, இது பிள்ளையாக எங்களை எப்படி நீ பாதுகாத்து நடத்தினி, வார்த்தையின் வல்லமையினால் அபிஷேக தக்கினாலும் ஆண்டவரை எங்களை எவ்வளவாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக இந்த நாளில் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் அப்பாவுடைய பரிசு சன்னிதானத்தில் நாங்கள் ஆண்டவரே உங்களை ஆராதிக்க கொடுத்த இந்த மகத்துவம் உள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு அல்ல அப்பா, இத்தனை வருடங்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை நாட்களாக, இந்நாள் மட்டும் ஆண்டவர் பிசாசின் தொல்லைக்கும் அநேக அந்தகார கீழுக்கும் வெள்ளி நனினாவிகளுக்கும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து இந்த நாளை காண செய்து இதோ சகோதரர் மூலமாய் ஆண்டவர் நடத்த இந்த ஊழியத்தை நீ ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் தேவரே, உமது வார்த்தைகள் நாங்கள் நன்றாக அறிந்து செயல்படத்தக்கதாக எங்களுக்கு அறிவு ஞானம் என்ற பொக்கிஷங்கள் அப்பா உன் நாமத்தில் இருக்கிறது என்று அந்த நம்பிக்கையோடு எங்கள் கூடிய கேட்பா. நீ செய்த எல்லா நன்மை நினைச்சு பார்த்து நாங்கள் இனி வரும் காலம் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே புதிய கிருபைகளுக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறப்பா ராஜா. நாங்கள் சொல்வதும் செய்வதும் தேவன் நம்மில் மகிமைப்படுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த வேலையில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரையும் தாழ்த்தி ஒப்புக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த விண்ணப்பில் கேட்காமல் தாமதம் ஆகின்றதா ஆண்டவர் இன்று நம்மோடு கூட பேசுகிறார். காத்திரு மகனே, உன் வழிகளெல்லாம் எனக்கு ஒப்புவித்து எனக்காக காத்திரு, நானே உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தைப்படி இந்த நிலையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இறங்குகிறே அதுக்காக ஸ்தோத்திரம். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. மாறாது சம்பூர்ண பரிசுத்த பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேலையில் ஆளுகை செய்து தேவன் தாமே ஆண்டவரே இது ஆண்டவரே நீ எங்களுக்கு கொடுத்து இதை ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது. இயேசு நாமத்தில் பாதம் பணிந்து கெஞ்சி ஜெயிக்கிற ஜீவன் உள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், 2 பாடலுமே ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடல் தான். முதல் பாடல் நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டேன், அப்பாவை நம்பி மீட்படைய. ஆதி முதல் என்னை தெரிந்து கொண்டேன், அப்பாவை நம்பி மீட்படைய. ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறேன். ஆவியினாலே தூய்மையாக்கி அதிசயமாய் என்னை நடத்துகிறேன். அப்பா நன்றி நன்றி, அப்பா நன்றி நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை இன்று உறுதிப்படுத்தும் ஐயா. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழ செய்து. பாவங்கள் செய்து மரித்து போயிருந்தேன், கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழ
கிருபையினாலே என்னை ரட்சித்து உன்னதங்களிலே உட்கார செய்தி. கிருபையினாலே என்னை ரட்சித்து உன்னதங்களிலே உட்கார செய்தி. அப்பா நன்றி, அப்பா நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தையின்றே உறுதிப்படுத்துமையா. ஆண்டவர் கிறிஸ்துவே மகிமையடைந்திட அழைத்தீரே நன்றி ஐயா. ஆண்டவர் கிறிஸ்துவில் மகிமையடைந்திட அழைத்தீரே நன்றி ஐயா. ஆறுதல் தந்தி அன்பு கொண்டி பரலோகம் எதிர்நோக்கி வாழ செய்தி. ஆறுதல் தந்தி அன்பு கொண்டி பரலோகம் எதிர்நோக்கி வாழ செய்தி. அப்பா நன்றி, நன்றி அப்பா நன்றி, நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தையின்றே உறுதிப்படுத்துமையா. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பெருமையையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, பெருமையும் புகழ்ச்சியும் உமக்குத்தானே. ஞானமும் நன்றியும் வல்லமையையும் என்றென்றும் உமக்கே உரித்தாகட்டும். ஞானமும் நன்றியும் வல்லமையும் என்றென்றும் உமக்கே உரித்தாகட்டும். அப்பா நன்றி, நன்றி ஏசப்பா நன்றி, நன்றி. நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தையின்றே உறுதிப்படுத்துமையா. அல்லேலூயா. அடுத்த பாடல். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நோயொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நொடி பொழுது சுகம் தந்து, நொடி பொழுது சுகம் தந்து உன்னை தேற்றுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். கடன் தொல்லையால் கதறுகின்ற உன்னை காண்கிறார். கடன் தொல்லையில் கதறுகின்ற உன்னை காண்கிறார். உடனிருந்து
நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடா. உடனிருந்து நடத்திடுவார், ஒருபோதும் கைவிடா. நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். எது கற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். எது கற்றோடு போராட்டமா உன்னை காண்கிறார். உள் படகில் ஏறுகிறார், உள் படகில் ஏறுகிறார், அமைதி தருகிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர், உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். இன்று உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காய் நன்றி. இப்போ எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு, கேட்கிற உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. நியாயமாகவும் இருக்கும், சிலருக்கு அநியாயமாகவும் இருக்கும். நம்ம நியாயமான விருப்பம் தான். நியாயமா என்ன விருப்பம்? ஆண்டவரே, கடன் இல்லாமல் அந்த மாசத்தை கடந்துட்டா போதும், பிள்ளைகளார ஒரு சமாதானம் இருந்துட்டா போதும், கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்துட்டா போதும் அப்பா. ஆண்டவரே, ஏதோ 4 பேருக்கு பிரயோஜனமா இருந்தா போதும். எனக்கு நான் ஒரு வீடு இல்லைப்பா, ஒரு வீடு கிடைச்சா சந்தோஷம். நம்ம அழமாட்டோம், இருந்தா ஒரு வீடு கிடைச்சா. அப்ப நமக்கு சில நியாயமான விருப்பங்கள் இருக்கிறது. ஆனா நமக்கு மனசு இருக்கு, முடியல. ஆனா நல்ல விருப்பங்கள் இருக்கிறது. ஆனா சிலவர்களுக்கு பொல்லாத விருப்பங்கள் இருக்கு, ஆகாத விருப்பங்கள் இருக்கு. அதுக்குதான் இச்சை என்று பெயர். நமது விருப்பங்கள். ஆனா சிலருக்கு என்ன ஆகுது? இச்சை என்னும் அது பாவத்துக்குரியது. நம்ம நியாயமா நம்ம தேவையான காரியங்களை நம்ம விருப்பத்தோடு வைத்திருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில விருப்பம் இருக்கும். ஆண்டவரே, என்ன தொழில் ஆசை வச்சா இந்த காரியத்தெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நான் செய்யணும் என்று சொல்லி நல்ல நல்ல விருப்பங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கும். சிலமே எப்படியாவது ஒரு வெளிநாட்டு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும், தப்பு கிடையாது. அது அப்படி சில விருப்பங்கள் இருக்கும். இன்னொரு காரியம் ஆலோசனைகள், யோசனைகள். இந்த ஒரு மனுஷன் யோசிப்பான் குழப்பத்துக்கு போயிடும். யோசிச்சு சிலருக்கு சரியான முடிவு மாட்டிக்கிடும், மற்றவங்களும் நிறைய பேருக்கு மாட்டவே மாட்டார். அப்போ மனுஷன் ரொம்ப யோசிக்கிறான். அந்த யோசனைக்கு கவுன்சில் என்று சொல்லுவார்கள். அது என்ன செய்யும்? குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். இப்போ யோசனையில ஏதாவது நம்ம முடிவு எடுக்க முடியுதா? சிலவங்க நம்மகிட்ட ஒரு ஐடியா கேட்பாங்க, நம்ம யோசிச்சு சொல்றோன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம யோசனைகளும் இருக்கு. இதெல்லாம் ஒரு நினைவுகளுக்குள்ளாய் இருக்கிறது. அப்போ முதல்ல என்ன சொன்னேன்? சிந்தனை, அடுத்தது சிந்தை, அடுத்தது யோசனை. இது 3 ஆங்கிலத்தில் சொன்னா ரொம்ப அழகா இருக்கும். தாட்ஸ், அடுத்தது இன்டென்ஷன், அடுத்தது கவுன்சில். இது மனசுக்குள்ள தான் இருக்கும், நம்ம மைண்ட்ல தான் ஓடும்.
நாமா சொன்னா உண்டு. என்ன பிரதர், ஆழ்ந்த சிந்தனை இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, ஒரு காரியத்துக்காக சிந்தனையோடு அது நம்ம சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். சில விருப்பங்களை நாம் வாய் விட்டு சொன்னால்தான் தெரியும். அதே போல நம்ம எதுக்காக யோசித்து கொண்டு இருக்கிறோம். சில கேட்பாங்க, எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இந்த யோசனை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்முடைய உள்ளான காரியம். அது மொத்தத்துல அது நினைவுகள். அது சிந்தனையா இருந்தாலும் சரி, சிந்தையா இருந்தாலும் சரி, யோசனையா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. அப்ப அந்த யோசனை சிந்தை அறிவார். இதுக்கு நான் இயேசு கிறிஸ்துவ தான் நான் உதாரணம் சொல்லணும். ஏன்னா நம்முடைய கர்த்தர்னாலே அவரு தானே. அவருடைய வாழ்க்கையில ஊழியத்தின் போது அவர் அநேகருடைய சிந்தைகள், விருப்பங்கள், ஆலோசனைகள், யோசனைகள் இதெல்லாம் அறிவாராம். அறிஞ்சு டக்குன்னு சொல்லிடுவார். சில வசனங்களை சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், குறித்துக் கொள்ளலாம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மார்க்கு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த 3 வசனங்களுமே ஒரு சம்பவத்தை அங்கே திட்டமிட்டு சொல்லுகிறார். அதுல 9:4 வாசிக்கலாம். மத்தேயு 9:4 வாசிக்கலாம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் நல்லதையும் சிந்திக்க முடியும், பொல்லாததையும் சிந்திக்க முடியும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை முதலாவது வாசிப்போம். நீதிமொழி 12:5. நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய யோசனைகளோ ஆலோசனைகளோ சூதானவை. அப்ப நாம யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். அப்ப நீதிமான்களுடைய யோசனை நினைவுலாம் எப்படி இருக்கணும்? நியாயமா இருக்கணும். அநியாயம் உள்ளதா இருக்கக்கூடாது. நீதி உள்ளதா இருக்கணும். பரிசுத்தம் உள்ளதா இருக்கணும். அசுத்தம் உள்ளதா இருக்கக்கூடாது. இன்னொரு வசனம் அதே நீதிமொழிகள் 15:26 எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 15:26. துன்மார்க்கனுடைய நினைவுகள் கர்த்தருக்கு. அப்ப அவன் எதை நினைக்கிறான்? அசிங்கமானதை நினைக்கிறான். இன்னொரு மனுஷன் என்ன செய்யறான்? நீதிமான். அப்ப மனுஷன் 2ஆ பிரிக்கிறாரு, துன்மார்க்கன், நீதிமான். சங்கீதம் 1 இதுல இருந்து ஆரம்பிக்குது. துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காமலும், பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும் இருக்கணும். பாவில் வழியே உட்காராமலும் இல்லாமலும் இருக்கணும். அப்போ நீதிமானும் இருக்கிறான், துன்மார்க்கனும் இருக்கிறான். ஆனா அவனுடைய யோசனை எப்படி இருக்கு? ஒருத்தன் எப்படி யோசிக்கிறான்? நியாயமானதை யோசிக்கிறான். இன்னொருத்தன் கர்த்தருக்கு அருவருப்பானதை யோசிக்கிறான். ரெண்டையும் கர்த்தர் அறிவார். அவருக்கு யாரு தெரியும்? இது துன்மார்க்கன், இது நீதிமான். கர்த்தர் அறிவார். அப்போ நம்முடைய நினைவுகள் எதுவா இருந்தாலும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அது தூரத்திலிருந்து அறிகிறார். அப்போ இந்த சம்பவத்துக்கு வருவோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். நல்ல பலத்த அற்புதம். அப்போ ஒரு திமிர்வாதக்காரன், பேரலைஸ்ட், செயல்பட முடியாத ஒருவனை கொஞ்சம் பேர் தூக்கிட்டு வராங்க. ஒரு கட்டில போட்டு தூக்கிட்டு வராங்க. ஒரு கட்டில தூக்குறதுனா குறைஞ்சபட்சம் 4 பேர் வேணும். குறைஞ்சபட்சம் மினிமம் 4 பேர் இருந்தா தான். ஒரு படுக்கையில இருக்கிறவனை பாடையில போறவன் தூக்குறதுக்கு எத்தனை பேர் வேணும்? 4 பேர். கட்டையில போறவனுக்கு 4 பேர். உலகத்துல அந்த 4 பேரையாவது சம்பாதிச்சு வைக்கணும். அவங்க யோசிப்பாரு. அப்போ குறைஞ்சபட்சம் அதுல எத்தனை பேர் எழுதப்படல. சிலர் என்ன செய்றாங்க? ஏசப்பாட்ட கூட்டு வராங்க. எங்க திரள் கூட்டம். அவர் இருந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழைய முடியல. பார்த்தாருங்க, இவனை கூரையை பிச்சுட்டு இறக்கிட்டான். கூரையை பிச்சுட்டு பார்த்தாரு. அப்பா, எப்பேற்பட்ட விசுவாசம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, அப்படிதான் இருக்கும். அவருடைய விசுவாசத்தை கண்டு இவர் என்ன செய்கிறாரு? அற்புதம் செய்கிறார். அவருடைய விசுவாசத்தை பார்த்தாரு. ஆனா இவன் திமிர்வாதக்காரன். இவர் என்ன செய்திருக்கணும்? திமிர்வாதக்காரனே எழும்பி சொல்லல, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டங்கிற. அவன் இவன் திமிர்வாதம் எதுல வருது? முடக்குவாதம், திமிர்வாதம், அந்த வாதம், இந்த வாதம்லாம் இருக்கு. இது எல்லாமே எதுல வர்றது? பாவத்தினாலதான் வருது.
ஒரு பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே அங்க பரிசேயர் வேதவாரர் இருக்கான். அவன் என்ன செய்யறான், இவர் எப்படி பாவத்தை மன்னிக்க, இவருக்கு என்ன, யாரு, ஆண்ட ஒருத்தர் தானே மன்னிக்கலாம். இவன் சாதாரண தச்சனுடைய குமாரன், இவன் எப்படி மன்னிக்கலாம்? ஏன்னா இவர் அறியல, இவர் தான் மேசியாங்கிறத அவங்களுக்கு தெரியாது, சொன்னாலும் அவர் புரிந்து கொள்ளவும் இல்லை. உடனே அவங்க தேவ தூஷணம் சொன்னான் என்று சொல்லுகிறார். தேவ தூஷணம், பாவத்தை மன்னிக்கிறது கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் அந்த மன்னிக்கிற அதிகாரத்தை பெற்றவர். அவரே என்ன செய்யறாரு, அவரை தேவ தூஷணம், பிளாஸ்பமி என்று சொல்வார்கள். அதாவது தேவனுக்கு விரோதமாய் பேசுகிற செயல்களைத்தான் தேவ தூஷணம் என்று சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ தூஷணம் இருக்கா? தேவனை தூஷிக்கிற காரியங்கள். இப்போ எது தேவனை நாம இப்போ ஆண்டவரை கெட்டவத்தலன்னு சொல்லி பேசுவதில்லை. தூஷணம் லாங்குவேஜ் நினைக்கிறோம். ஆண்டவரை தகாத விதமா நம்ம பேசுவதும் இல்லை. ஆனா நம்மகிட்ட சில தேவ தூஷணங்கள் இருக்கிறது. எது தேவ தூஷணம்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தைகள் அப்போ ஆண்டு சொல்ற கெட்ட வார்த்தைன்னு ஒண்ணு சொல்றாரு, இன்னொன்னு பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைன்னு சொல்லுறாரு. அப்ப பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தை தான் நம்ம வாயிலிருந்து புறப்படணும். இப்போ ஒரு மனுஷனுடைய பக்தியை விருத்தியடைய செய்வது விசுவாசம் உள்ள வார்த்தைகள். அப்போ அவிசுவாசமா இன்னைக்கு நம்ம எத்தனை வார்த்தை பேசுறோம்? நம்ம விசுவாசின்னு அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகள்லாம் தெரியும், நம்முடைய தேவன் எவ்வளவு அற்புதம் செய்கிறாருங்கிறதும் தெரியும். ஆனா நாம் என்ன செய்யறோம்? அவிசுவாசமா பேசிவிடும். ஆமா, அதெல்லாம் நமக்கு எங்க நடக்கும்? பேசுறோமா இல்லையா? கட்டாயம் பேசுறோம். அப்ப அது எதை குறிக்கிறது? நாம் அறிந்திருக்கிற ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தூஷிப்பதுக்கு அடையாளம். நாம் பேசுகிற ஒவ்வொரு அவிசுவாசமான வார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கிறோம். பிசாசு தூஷிப்பான், உலகத்தான் தூஷிப்பான், அது வேற விஷயம். ஆனா அவரை அறிந்திருக்கிற நாமே என்ன செய்யறோம்? கெட்ட வார்த்தைகள் நம்ம பேச மாட்டோம், ஆபாசமான வார்த்தைகள் பேச மாட்டோம். ஆனா அவிசுவாசமான வார்த்தைகள் பேசுகிறோமே, இதைத்தான் வேதத்துல கெட்ட வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேடு உண்டாக்கும் வார்த்தைகளுக்கு கெட்ட வார்த்தை. ஏன்னா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும், விசுவாசியாமல் போனால் நரகத்துக்குள்ளதான் போக முடியும். அவிசுவாசிக்கு எங்க பங்கு இருக்கு? நரகத்துலதான் பங்கு இருக்கு. அப்ப அது கெட்டு போனவனுக்கு தான் அவிசுவாசம். இப்ப நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், விசுவாசம் உள்ளதாய் இருக்கணும். இல்லை என்றால் நாம் அன்னைக்கு தேவ தூஷணம் பண்ணுனா கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படின்னா நம்மள என்ன செய்யணும்? நடுரோட்டை விட்டு கல்லறிஞ்சு கொல்லணும். யூத மார்க்கத்தின்படி கர்த்தர் நம் நியாயத்திற்கு நாள் ஒன்று வைத்திருக்கிறார். கடைசி நாள் வரும்போது மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ. நல்ல தயவு செய்து அவிசுவாசமான வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்படவே கூட. அதனால்தான் தாவீது சொல்றான், ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வாக்கியம். நான் வீணான வார்த்தைகள் பேசிவிடக்கூடாது, அவிசுவாசமான வார்த்தைகள் பேசிவிடவே கூடாதபடி என் வாய்க்கு காவல் வாக்கியம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8. இப்பொழுதும் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்க. விட்டு விடுங்கன்னு சொல்றாரு. அவிசுவாசம் பேசுறது, வம்பு வாது இதெல்லாம் விட்டுருங்க. இது அங்க பவுல் அழகாய் சபைக்கு சொல்லுகிறார். இப்போ இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். முதல் பாயிண்ட், நம்முடைய சிந்தனை அவிசுவாசமானதை சிந்தித்து கொண்டிருக்குமானால் அது தேவ தூஷணம். அதை கர்த்தர் அறிவார். அது நம்ம வாயிலிருந்து புறப்பட்டிருக்க கூட வேண்டாம், சிந்தையில கொண்டாலே கர்த்தர் அதை அறிவார். அதனால்தான் ஜெபாலே தலைவர் இயேசு கிறிஸ்துவால சுகமாக்க முடியும் என்று ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவன் வைத்தியரை கூட்டு கொண்டு வராமல், ஏன்னா பிள்ளை வியாதியா தான் இருக்கு,
சாகல. வைத்தியனை கூடாமல் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வருகிறான். அப்ப அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளை வியாதியா இருக்கு, அந்த நேரத்துல யாரை கூட்டு வரணும்? யாரை கூடணும்? டாக்டரை தான் கூடணும். ஆனா இவன் இவன் யாரை கூட்டு வரான்? பாஸ்டரை கூட்டு வரான். பாஸ்டர் கூட்டு வர வழியில தகவல் வந்துச்சு, பிள்ளை மறித்து விட்டார், போதகரை வருத்தப்படுத்தார். உடனே இவனுக்கு ஐயோ கதை கந்தல் ஆயிட்டு, இவரை வேற கூட்டமா காணிக்க வேற கொடுக்கணுமே, வீட்டுல வேற இளவு ஒழுங்கு போச்சு, என்ன செய்யறது, திருப்பி அது எப்படி அனுப்புறது, ஏதோ ஒண்ணு யோசிச்சிருக்கான். உடனே இவர் சொல்றாரு, அவனே விசுவாசம் உள்ளவனா இருக்கிற. ஏன் அந்த வார்த்தை சொன்னாரு? பிள்ளை செத்து போச்சு, இவர் இன்னும் என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நான் அதே கதை தானே நம்ம கதை. இன்னைக்கு நாம அதை தானே யோசிக்கிறோம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, சரீர பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு நமக்கு பிரச்சனை இருக்கு. ஆண்டவரை அழைச்சிட்டோம், ஆனா பாதியில என்ன செய்யறோம்? பாவம், இதெல்லாம் அவரால் முடியாது. அப்ப நம்ம அவிசுவாசம் வந்து விடுகிறது. அப்ப அந்த அவிசுவாசத்தினால்தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியல. நீ சொல்லுகிற, நீ விசுவாசம் உள்ளவனா. உடனே 2 சீசரை கூப்பிட்டாரு, தாரத்தப்பட்ட ஊதரனா வெளியே போய் சொன்னாரு, பிள்ளை நித்திரையா இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை பார்க்கணும். பிள்ளை செத்து போயிட்டான்னு கூட சொல்லல, பிள்ளை நித்திரையா இருக்கிறார், தலித்தாகுமி. உடனே சிறு பிள்ளை எழுப்பிச்சு. அப்போ அந்த விசுவாசம் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் அந்த விசுவாசம் அதை வெளிப்படுத்தினார். அப்ப அவனுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அப்ப நீங்க நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து யாருன்னு அறிந்திருக்கிறோம். வேதத்துல அத்தனை அற்புதங்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சபைகளில அல்லது பொது இடங்களில கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை சாட்சிகளாய் சொல்லுகிறார்கள். அது புத்தி கெட்டாத காரியங்கள் எல்லாம் சாட்சிகளாய் சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா நம்முடைய விசுவாசம் எங்க போயிட்டு? இயேசு கிறிஸ்து பார்த்து கேட்டார், அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், ஏன் பயப்பட்டீர்கள் என்று கேட்கிறார். எனக்கு என்ன தேவஜனமே, அவிசுவாசமானதை ஒன்றையும் சிந்திக்க வேண்டும். அந்த 7ஆவது மாதத்துல வந்திருக்கிறோம். மாசத்தை தொடங்கும் போதே என்னென்ன அவிசுவாசத்தோடு இருக்கிறீங்களோ அதெல்லாம் தூக்கி போடுது. நமக்கு எப்போ போராட்டம் உண்டு? உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை எதை வச்சு ஜெயிச்சாரு? விசுவாசத்தை வச்சுதான் ஜெயித்தார். அப்ப அவிசுவாசமான சிந்தனைகள், அவிசுவாசமான வார்த்தைகள் பேசினா கெட்ட வார்த்தை தேவதூஷணம். அதை சிந்தையில நினைச்சாலே தேவதூஷணமா. அப்போ இன்னைக்கு நம்முடைய சிந்தனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒண்ணுமே இல்லை. அடுத்ததாக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், லூக்கா 11:17 ரெண்டுமே ஒரே சம்பவத்தை தான் சொல்லுகிறது. அதான் மத்தேயு 12:25 வாசிக்கலாம். மத்தேயு 12:25. இயேசு அவர்கள், இது யாரு? பரிசேயரு, அதே வேத பாரகர் தான். அவள் சிந்தைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தமக்கு தாமே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தமக்கு தாமே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. இவன் பிசாசுகளை பெயல்செபூலின் தலைவன் வரும். மத்தேயு 12:24. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவன் ஆகிய பெயல்செபூலினாலே ராசுகளை தொந்தரவு அல்லாமல் சொல்ல. பரிசேயர் இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு செவிடுவன் நினைக்கிறேன். அந்த வாலிபனை அழைச்சி, அந்த பையனை அழைச்சி என்ன செய்யறாரு? சுகம் கொடுத்துட்டார். உடனே அவன் பிசாசு போயிட்டு. அப்போ அவனுடைய பலவீனத்துக்கு காரணம் என்னது? பிசாசு. இந்த பிசாசை அவர் துரத்துட்டார். அப்போ பிசாசை துரத்துனா என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். சந்தோஷத்தானே படுறோம், பாராட்ட வேண்டும், ஆச்சரியப்பட வேண்டும். ஆனா இவன் என்ன செய்யறாங்க? பொறாமை கொண்டு இவன் பிசாசினால் துரத்துக்கிறான். உடனே ஒரு விளக்கம் இருக்கு. ஏப்பா, பிசாசை கொண்டு பிசாசை துரத்த முடியுமா? அவனை விட பலவானை கொண்டுதான் அவனை துரத்த முடியும். லாஜிக் சொல்லுவாங்க, முள்ளை முள்ளால் எடுக்கலாம்,
ஆனா உலக வாழ்க்கைக்கு பிசாசால துரத்த முடியுமா? முடியாது. என்னுடைய வல்லமையை வேற என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய சிந்தைகளை கர்த்தர் அறிந்திருந்தார். அது என்ன சிந்தனை? பொறாமை. நம்மளால செய்ய முடியல. நாமும் இவ்வளவு நாளும் ஜெபம் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம் சொல்லி நம்மளால ஒரு நாயை கூட விரட்ட முடியல. நாயே விரட்ட முடியல. இந்த ஆளு டப்புன்னு வந்தாலும் பேய விரட்டிட்டானே. பொறாமை. ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுவாங்க நம்மளை பாராட்டுறது போல் பாராட்டுவார்கள். ஆனா உள்ளத்துல ஒரு நெருப்பு பெருமூச்சு எரிந்து கொண்டுதான் இருக்கும் பொறாமை. இந்த பொறாமைய சிலவங்க ரொம்ப நாசுக்கா பஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா பாராட்டுறது போல இருக்கும். இந்த அரசியல்வாதத்தை கத்துக்கிடலாம். எல்லாம் என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? ஒவ்வொருத்தனும் என்னெல்லாம் பேசுனா இப்ப என்னெல்லாம் பேசுறான். அதுதான் அது நமக்கு ஆட்சிக்கு வர முடியலையே, நம்ம ஒரு நாள் மந்திரி ஆக முடியலையே. இந்த பொறாமை. அந்த பொறாமையினால செயல்கள் வித்தியாசம். வஞ்சகமாக பேசுவார்கள், காலை வாரி விட்டுருவாங்க, முதுகுல குத்திருவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்ப இந்த பரிசேயர் வேதபாரகர் யாரு? அவங்கதான் ஊழியக்காரங்க. ஆனா அவர்களுக்குள்ள என்ன இருந்தது? அவங்க சந்தேகத்தினால் கூட இல்ல, பொறாமையினால் செய்வதை அவர் சிந்தையில இருக்கு. அப்ப தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பொறாமை கொள்ளப்படாது. யார குறிச்சும் பொறாமை. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவங்களுக்கு இருக்கு இத்தனை வருஷம் நாம் ஊழியத்துல இருக்கோம், நமக்கு ஒண்ணுமே இல்லையே. நேற்று வந்தவங்களுக்கு பாரு, காரு வீடு எல்லாம் நல்லா இருக்காங்க. அவங்கள பாரு, அந்நிய பாஷை பேசுறாங்க, அவங்க தெற்கன்னு சொல்றாங்க. இது ஆவிக்குரிய பொறாமை. ஆவிக்குரிய பொறாமையும் இருக்கு, உலகத்துக்குரிய பொறாமையும் இருக்கு. ஆனா நாம அதை ஆக்ஷன்ல ரொம்ப காட்ட மாட்டோம். ரொம்ப உத்தம புத்திரர் போல என்ன செய்வோம்? நடந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய பொறாமையை அறிந்திருக்கிறார். பொறாமைகள் சாதாரண காரியம். பொறாமை ஒரு எலும்புருக்கி. அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால யார் மேலையும் நம்ம நினைச்சக்கூடாது. எல்லாரும் நல்லதான் நினைச்சிடணும். அவன் வாழ்ந்திருக்கானா, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வீழ்ந்திருக்கானா, ஐயோ அவங்க ஆண்டவரே அவனை உயர்த்துங்கப்பா அப்படி சொல்லிட்டோன்னா நமக்கு யார் மேலேயும் பொறாமை இல்லை. ஏன்னா பொறாமை எலும்பை உரிக்கும். எலும்புனா இப்ப நம்ம ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரக்சர் என்னது? முதுகெலும்பு, காலெலும்பு, கழுத்தெலும்பு. இந்த மூணு செடியா இருந்தா தான் அவன் நடக்க முடியும். அதே போல இந்த பொறாமை என்ற தீ என்ன செய்யும்? நம்முடைய விசுவாசம், பரிசுத்தம், அன்பு மூன்றையும் எரித்து விடும். அதனால்தான் பொறாமை ஒரு எலும்புருக்கி. பொறாமை எலும்புருக்கி கேன்சரை கொண்டு வந்துடாது. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை அது சிதைத்து விடும். அதுக்காக தான் ஆண்டவர் சொன்னார். இப்ப எனக்கு அருமையானவர்களே, இப்ப இன்னைக்கு நமக்குள்ள யார் மேலதான் பொறாமை இருக்கா? எனக்கு ஒரே ஒரு ஆள் மேலதான் பொறாமை. ட்ரம்ப் மேலதான் பொறாமை. அல்லது ஏசப்பா மேலேயே பொறாமை கொள்ளலாம். என்னப்பா, நான் உங்க பிள்ளை தானே, இப்படி ஆவிதானே எனக்கு தந்தீங்க, உங்க போல என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே, அப்படி கூட பொறாமை கொள்ளலாம். என்ன உங்க போல பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் மட்டும் ரோட்ல நடக்கிறேன், இப்படி இருக்கிறேன், உங்க போல என்னை பரிசுத்தமாக்கும், உங்க போல அன்புள்ளவனா மாற்றும், உங்க போல குணமுள்ளவனா மாற்றும், அப்படி கேட்கலாமே. அது நல்ல பொறாமை. ஒருவரை பார்த்து அவரை போல இருக்கல மாற்றுன்னு சொல்றது பரவாயில்ல, அவன் மாத்திரம் அப்படி இருக்கிறானே, அது வயிற்றுச்சல் வரவே கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சிந்தனை. இன்னைக்கு இந்த சிந்தனை இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கு. இப்போ விலைக்கு சொன்னா நம்ம ரொம்ப சங்கடமா இருக்கும், வேண்டாம், அதோட விட்டுருவோம். நான் வேதத்துல பார்க்கிறோம், பொறாமை இருந்துதான். எப்பெல்லாம் பொறாமை? நல்லது செய்யும் போதெல்லாம் பொறாமை. ஆதியாமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏன்னா நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்குதுங்கிறக்காக சொல்றேன். ஆதியாகமம் 26, 24. அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனான ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து. 26, 14 வாசிங்க. அவனுக்கு மிகுந்த ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் பொறாம வந்துச்சா? பெலிஸ்தர் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல,
அந்த தேசத்துலதான் இவன் குடியிருக்கான், காரானூர்ல தான். ஆனா கர்த்தர் இவனோடு கூட இருந்தாராம். ஆபிரகாமின் நிமித்தமாக கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். அந்த ஆபிரகாமின் தேவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கின் நிமித்தமாக நம்மோடு கூட இருக்கிறார். பிதாவின் குமாரன் யாரு? வாக்குத்தத்தம் கொடுத்த இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள். அப்போ இந்த உலகம் யாரு? பெலிஸ்தர். அப்ப நம்முடைய காரியங்களை கண்டு அவர்களுக்கு பொறாம வரும். இன்னைக்கு நாம சாதாரணமா இருப்போம், ஆனா தெருவில் நம்ம கண்டு பொறாம தான் படுவாங்க. என்னையா இவங்க வெள்ளையும் சொல்லியமா போறாங்க, இவ்வளவு டிப்டாப்பா இருக்காங்க, பிள்ளைகள் இவ்வளவு நல்லா இருக்க, வைத்தியத்தில் வரதானே செய்யுது. அவன் பெரிய பணக்காரனா இருப்பான், படிச்சவனா இருப்பான், ஆனா நம்ம பார்த்துதான் நம்ம பிள்ளை நல்லா பாடும், நம்ம பிள்ளைகள் நல்ல மார்க் எடுக்கும், எல்லாமே ஒரு நல்ல இதா இருக்கும். உடனே பாரியா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை பொறாமப்படத்தான் செய்வார்கள். உலகத்துல அது இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் நம்ம யாருடைய பிள்ளை? ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், பிதாவினுடைய பிள்ளைகள். அப்போ அது நிமித்தமாக பெலிஸ்தர்கள் பொறாமை கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் கொடுக்கிறேன். அப்போஸ்தலர் மத்தேயு 27:17 ஒரு அழகான வசனம். மத்தேயு 27:17 பொறாமையினாலே எவரை இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்தான். பிலாத்து ரோம பேரரசோட பிரதிநிதி. அவன் அப்பதான் பட்டணத்துக்கு வர்றான். அந்த கேஸ் இயேசு கிறிஸ்துடைய கேஸ் அவர்கிட்ட வருது. வந்து அவன் பாக்குறான், நான் கேட்கிறான், இவர் அப்படி ஒண்ணும் மரண தண்டனைக்கான குற்றம் ஒண்ணுமே செய்யலையே, நான் இவரை மன்னித்து விடுவேன் அப்படிங்கிறான். அப்போ இது பொறாமையினர் தான் செய்தார்கள். அப்ப இயேசு தப்பு பண்ணாரா? நல்லது செய்திருக்கிறார். பேயை ஓட்டினாரு, நோயை நீக்கினாரு, குருடர் பார்வையிடுனாரு, செவிடர் கேட்டாரு, முடவர் நடந்தாலும், மரித்தார். அதுக்கு முன்னாடி 3 பேரை எழுப்பியிருக்காரு. இதெல்லாம் தெரியாம இருக்குமா பிலாத்துக்கு? எல்லாம் சொல்லியிருப்பாங்க, எப்பா இவர் இவ்வளவு நாள். ஏன்னா அவன் மனைவியும் சீட்டு கொடுத்து விட்டுருக்காரு. அவர் நீதிமான், அவர் நிமித்தம் நான் ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்லியிருக்காரு. அப்போ பொறாமை கொண்டுதான். அப்போ உலகம் நல்லது செய்யும் போது பாராட்டாது, பொறாமை கொள்ளும். ஆனா நம்ம நல்லதுதான் செய்யணுமா? நம்ம நினைக்கிறோம் நல்லது செய்தா பாராட்டு. அது சும்மா வஞ்சத்துக்கு, சும்மா ஒரு உதட்டளவில் தான் பாராட்டு. ஆனா உண்மையாகவே நாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்மை செய்யும் போது இந்த உலகம் நமக்கு என்ன செய்யும்? எதிராகத்தான் இருக்கும், பொறாமை கொள்ளும். இன்னைக்கு பெறான்னு சொல்லி ஒரு சட்டத்தை அமல்படுத்த தீவிரிக்கிறார்கள். ஏனென்றால் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு வெளிதேசத்திலிருந்து பணம் வரும். ஏன்னா அவர்களுக்கு தலைமை யாரு? ரோம பேரரசு, ரோம போப்பாண்டவர், ஆண்டவர் தான் சொல்லுவாங்க, ராஜா தான் சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் ஒவ்வொரு தேசத்துக்கும் அவர்கள் செய்கிற நல்ல நல்ல காரியம், ஏன்னா அவங்க நல்ல காரியம் தான் செய்யறாங்க. அவங்க ஒன்றும் சாப்பிடல, உதாசீனம் பண்ணல, அவர்களுக்காக கொடுக்குறாங்க. அதனால இவங்க கிறிஸ்தவங்களாகிறாங்க அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்த கணக்குகளை காட்டணும், இந்த கணக்கெல்லாம் காட்டணும், கணக்கு காட்டலாம் எல்லா சொத்துக்களையும் நாங்கள் ஜப்தி பண்ணிடுவோம். நம்ம இதுக்கெல்லாம் நம்ம பாரத்தோடு ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு அதில் டைரக்டா நம்ம அதில் அனுபவம் இல்லை. யாரோ ஒரு 2-4 ஊழியக்காரங்களுக்கு, ஆர்சி சபைகளுக்கு வருது, அதனால அப்படி இல்லை. நம்ம அதுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். இது எதனால? பொறாமையினால. நல்லது தானே செய்யறோம். ஏதாவது பொல்லாம செய்யறாங்களா? டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்றாங்களா? கேபரே டான்ஸ் ஆடிட்டு அலையிறாங்க, பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, மருத்துவ சாலை கட்டுறாங்க, இலவசமா கல்வியை கொடுக்குறாங்க, இலவசமா மருத்துவத்தை செய்யறாங்க, ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, அனாதைகளை படிச்சு ஆளாக்குறாங்க, நல்லது செய்யறாங்க. ஆனா உலகம் பாராட்டல, நம்ம பல்ல புடுங்க பார்க்குது, அது பொறாமை கொள்ளுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் மீது. அப்பதான் வேதாகமத்துல ஈசாக்கு காலத்திலேயே பொறாம வந்துச்சான். அப்ப இன்னும் பொறாம. ஏன் முதல் பொறாமப்பட்டது யாரு? காயின் தானே. ஏன் அவனுடைய காணிக்கை தான் ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? ஏன் காணிக்கை கிடைக்காதா? அவன் வெறும் வெஜிடபிள் தானே வச்சான். நான் ஆடு மாடு சொன்னேன், கிலோ என்ன விலை? கிலோ 1000 ரூபாய் ஆச்சு. ஏன் காணிக்கை எவ்வளவு பெருசு? அவன் 1.5 ரூபாய் கத்திரிக்காயை வச்சுட்டு வந்துச்சா பிரச்சனை? பொறாமை. அப்ப இன்னைக்கு உலகத்துல பொறாமை. அப்ப நம்மை கர்த்தர் அறிகிறார். நமக்குள்ள பொறாம இருக்கா? தாழ்மை இருக்கா? எல்லாரை குறிச்சு நல்ல எண்ணம் இருக்கு. ஆனா நமக்குள்ள வெளியே நிறைய பேர் சொல்லலைனாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு பொறாமை, உடன் பிறந்தவர்களை குறித்து,
நம்மோடு கூட வாழ்கிறவர்களை குறித்து இப்படி ஒரு பொறாமை நமக்குள்ள இருக்கும். அது தவறு என்று ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அப்போ எங்க இன்னும் நிறைய வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப நினைவுகள் நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும்? பொறாமை இல்லதா இருக்கணும், விசுவாசம் உள்ளதா இருக்கணும். அடுத்து நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலர் 5:17 ஒன்று வாசிங்க. அப்போஸ்தலர் 5:17 இதுலயும் பொறாமையினால் என்ன செய்றாங்க பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் அவரோடு கூட இருந்த சதுசேயர்காரர்களும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து ஆதி அப்போஸ்தலர்களை சிறையில் போட்டார்கள், தண்டித்தார்கள். ஏன் பொறாமை? ஒரு அற்புதத்தை செய்யிட்டாங்க, ஒரு பிறவி சப்பானிய நடக்க வச்சுட்டாங்க, பேதுருவும் யோவான். உடனே பொறாமை வந்துச்சு. உடனே என்ன செய்திருக்கணும்? ஊர்ல உள்ள நொண்டி மடம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து, எப்பா உங்களுக்கு தயவு செய்து, நான் கூட எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, நொண்டி நொண்டி நடக்கிறேன், கொஞ்சம் தொட்டு சோமாக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. திருட்டு பயில என்ன பண்ணிட்டாங்க? நல்லது செய்ய தடை விதித்தார்கள். இது ஒரு பொறாமை. நல்லது செய்தால் எல்லா காலத்திலையும் பொறாமை இருக்கு. அது இந்த கடைசி காலத்திலையும் இருக்குமானால் கர்த்தர் வரும்போது அதன் அடிப்படையில் நல்லது செய்யலனாலும் நல்லது செய்யறவனையாவது நாம என்ன செய்யணும்? ஒரு வாசிக்கலாம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூமின கையுடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நெல் என்றார். அவனை எழுந்து நின்றார். இதுவும் அதே கதை தான். ஓய்வு நாள். இது சர்ச்சுக்குள்ள நடக்கும். ஓய்வு நாள் ஒருத்தர் சூமின கை ஆண்டவர் எழுப்பி நீ கையை நீட்டுங்கிறார், நீட்டுறான், மறு கை போல மாறிட்டு உடனே சந்தோஷம் தானே படணும். நீர் எப்படி ஓய்வு நாள் செய்யலாம்? நீர் செய்யப்படாது. இது நேற்று செய்திருக்கணும், நாளைக்கு செய்யணும். குற்றம். நல்லதுதானே செய்தாரு, ஆனா நீ இன்னைக்கு செய்யக்கூடாது. நீ நேற்று செய்திருக்கணும், நாளைக்கு செய்யணும். எந்த நேரத்துல பசிக்குதோ அப்பதான் சோறு கொடுக்கணும். அப்ப இது குற்றம். நிறைய பேர் என்ன செய்வாங்க? குற்றம் காண்பார்கள். எதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். குற்றம் பார்க்கின் சுற்றம் போய்விடும். அப்போ நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு? குற்றம் பார்க்கிறது, எல்லாத்தையும் குற்றம். அவ பரிசேர் எல்லாத்திலையும் குற்றம் பார்த்தார்கள். நல்லது செய்யறாரு ஆண்டவர், சர்ச்சுக்குள்ள தான் செய்யறாரு. இன்னைக்கு சர்ச்சுகளே பாருங்க, பாஸ்டர் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணிடுறாரு. பிரசங்கம் பண்ணலாமா? 20 நிமிஷம் தான் பண்ணலாமா? இவர் ரொம்ப நேரம் பண்ணிடுறாரு. இவரு அவங்க வேண்டியவங்களுக்கு தான் வேத பாடம் வாசிக்க கொடுக்குறாரு. சரி, நீ போய் வாசிய, வாசா தத்தக்கா பத்தக்கா வாசிக்கிறாரு. எல்லாம் தப்பு தப்பா வாசிக்கிறாரு. வாசிக்கிறேன். அதாவது இந்த நாய் இருக்க வைக்கல படுத்துக்கிடும், மாட்டை மேயவும் விடாது, தானும் தின்னாது. இது இன்னைக்கு இருக்கு. சர்ச்சில் தானும் செய்ய மாட்டான், சேரவனையும் விட மாட்டான். ஆனா இந்த ஜபர்தஸ்து பேசிக்கிட்டே அலைவாங்க. இது நான் நிறைய இடத்துல பாக்குறேன். அதுதானே உண்மை. குற்றம் காண்கிற கூட்டம். யார் எதை செய்தாலும் சரி, அது தப்பு, நீங்க அப்படி செய்திருக்கணும், இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. தொட்டதுக்கெல்லாம் குற்றம். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், எல்லாத்துலயும். ஒருத்தர் அப்படிதான் ஒரு சபையில திருவிருந்து கொடுப்பாங்கல்ல. கம்யூனியன்னா என்ன அர்த்தம்? இயேசுக்குள்ள எல்லாரும் ஒண்ணு, அவர் சரீரத்துல எல்லாரும் நம்ம ஒண்ணு, அதனால சகோதர சகோதரிகள். அந்த கப் சர்வ் பண்ணிட்டு ஒரு வெள்ளத்துக்கு அது துடைக்காம கொடுத்தாராம். அது எப்படி இந்த பாஸ்டர் துடைக்காம கொடுக்கலாம்? அதனால அவரை மாத்தணும்.
அவரை மாத்தணும். இது ஒரு சர்ச்சில் நடந்தது. நான் பல இடத்துல சபைக்கு பிரசங்கத்துக்கு போறதுனால. இன்னொருத்தர அந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம் வாசிக்கலையா ஒரு ஐயர். அவர் இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணிட்டாராம். அவரு ஆவில இருந்து அழகா பண்ணாரு. அந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம் வாசிக்கலையா, அதனால ஐயரை மாத்திடும். ஐயரை மாத்தணும். நடக்கும். நான் பல சபைகளுக்கு போறதுனால ஒவ்வொரு சாம்பிள் சொல்றேன். உங்க வாழ்க்கை முழுக்க குற்றம் தான். கடைசி அப்படி குற்றம் கண்டுபிடிச்சாரு என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு செத்து போயிட்டாரு. அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லை, ஒருத்தர் கூட வரல. எப்படி வருவாங்க பண்டிகை நாள்ல? ஒருத்தரும் நின்று தூக்குறதுக்கு அது இதுக்கு ஆளே இல்லாம போயிடுச்சு. நாதியை தவிர போயிட்டாரு. அது நடக்கும். குற்றம் பார்ப்பவர்கள் சுற்றம் போய்விடும். ஆண்டவர் அடிச்சாரா? கரெக்டா அடிச்சார். அன்னைக்கு நிறைய எல்லாம் தெரியும். சாப்பாடை வச்சா இதுல அது இல்லை, உப்பு இல்லை, உரைப்பு இல்லை, புளிப்பு இல்லை. உடனே சொல்ற அப்பாலே இப்போ சாத்தானே அப்படின்னு. அது ஒரு சாத்தானுடைய ஆவி. சாத்தான் தான் குற்றம் சொல்லிட்டே இருப்பான். நம்ம வீட்டுல சொல்றாங்களா இல்லையா? இருக்கிற வச்சவன் சோத்திரம் பண்ணி சாப்பிட்றதை விட்டுட்டு எல்லா நாளும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா நாளும் நாய்க்கு சுவையா தான் வச்சிருப்பாங்க. நம்ம நாக்கு சரியில்லாம இருக்கும், வயிறு சரியில்லாம இருக்கும், டேஸ்ட் தெரியாது. ஆனா எல்லாத்துலயும் குறை. காய்கறி கடையில காய்கறி வாங்கிட்டு வந்தா குறை. புழு உள்ள இருக்கிற நம்ம பிச்சு வச்சா வாங்க முடியும். எந்த வெண்டைக்காயை முறிச்சாலும் முறியதான் செய்யுது. அதான் குத்தம். எல்லாத்துலயும் குத்தம். நடக்குதா இல்லையா மனுஷனுடைய வாழ்க்கை? எல்லாத்தையும் குத்தம். ட்ரெயின் சரியா வரலன்னா இந்த கவர்மெண்டே சரியில்லை, நீ சரியா இருக்கியா? கரண்ட் வரல, ஏதோ மந்திரி சரியில்லை. எல்லாத்துலயும் நெக்கி குத்தம். அதான் தான் மட்டும் அப்படி சொல்லணும். தன்னுடைய குற்றத்தை யார் ஒற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தான் பண்பாளர்கள். எப்பவுமே அடுத்தவன் குற்றத்தை சொல்றோம், ஆனா தன்னுடைய குறைகளை குற்றத்தை யாரு உடனே ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அதான் கிறிஸ்துவின் பண்பு. அப்ப குற்றம் பார்க்கவே கூடாது. இங்க பரிசேரும் சல்சேரும் வச்சுதாங்க ஓய்வு நாள்ல வச்சு குற்றத்தை பார்த்து ஒரு வழி பண்ணாங்க. நான் கத்தாரு, உடனே அடிச்சாரு. உன் ஆடு ஒண்ணு குழியில ஒண்ணு தான் நீ தூக்க மாட்டியோ? இது என் பிள்ளை, நான் இன்னைக்குதான் பாக்குறேன், இன்னைக்கு நான் செய்யறேன், நீ என்ன பெரிய யோக்கியமான டப்புன்னு ஒரு அடி அடிச்சாரு பாரு. கௌரவமா பேசினாரு, ரொம்ப ஞானமா பேசி அவர்கள் வாயை அடைத்தார். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இன்னும் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 119 113 நம்ம சிந்தனை எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து. இப்ப நான் நிறைய சிந்தனைகள் சொன்னேன். பொறாமை, வேற என்னது, அவிசுவாசம், குற்றம் நம்புகிறது, இதெல்லாம் வீணான சிந்தனைகள். இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதை சிந்திப்பதனால வாழ்க்கையில ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. இந்த வீணான சிந்தனைகளை நீக்கி இப்படி வேதத்தில் பிரியம், வேதத்தை சிந்திக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, எப்ப உனக்கு தான் வேதம் தெரியுமே, நீ ஏன் இதெல்லாம் சிந்திக்கிற? ஏன் வேதத்தை சிந்தி, வேதத்தை சிந்தி, அதை நீ சிந்தனை கொள். சிந்தனை செய் மனமே ஒன்று பாட்டு. சிந்தனை நம்ம எதை சிந்தனை செய்யணுமா? இந்த மாதிரி காரியத்துல சிந்திக்காமல் நீங்க வேதத்துல பிரியமா இருந்து அதை இரவு பகலும் தியானி, அதுல சிந்தனையா இரு. உன் மைண்ட்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பிலிப்பியர் 4-7-8 வசனங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, இதெல்லாம் எது? கர்த்தருடைய வசனம். ஒரே வார்த்தையில சொன்னா கர்த்தருடைய வார்த்தை. எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ. 8 காரியம். ஒரு வசனத்துக்கு 8 விளக்கம் வருது பாருங்க.
வசனத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எட்டு எட்டா பிரிச்சாங்க. ஒரு கவிஞர் எட்டு எட்டா பிரிச்சாரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பருவது. ஆனா கர்த்தருடைய வேத வசனம் இந்த 8 பிரிவுகளுக்கு உட்பட்டது. இதை நீ சிந்தித்துக் கொண்டு இரு. அப்போ உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். இன்னைக்கு மனுஷன் எதை விரும்புறான்? எனக்கு தெரிஞ்சு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு சமாதானத்தின் சூழ்நிலையை விரும்புகிறான். அப்ப அதை கொடுப்பது எது? வேதத்தை. அதை விட்டுட்டு வீணான சிந்தனை. அவன் சும்மா நேரத்துல உட்காந்து அப்படி எதையாவது ஒன்னு டிவி பாக்குற மாதிரி இருக்கும், வீட்டுல பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பதில் கொடுக்காத மாதிரி இருக்கும். ஆனா உள்ள ஒரு சித்திரம் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த வேலைக்கெல்லாம் பண்ணியாச்சு, இன்னையில இருந்து அடுத்த சிந்தனை. நான் ட்ரெயின்ல ஏறும்போதே, ஆண்டவரே அடுத்த வெள்ளிக்கிழமை நான் என்ன பேசுவேன், அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன. அப்ப நான் ஆண்டவரோடு கூட என்ன சிந்தனை இருக்கு, அதோடைய நினைவுகளோட ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் உலகத்தோட நம்ம சில நேரம் ஒத்து போக முடியல. வீட்டுல சில அரசியல் புருஷன்லாம் வந்துடுது. ஏன்னா நம்முடைய சிந்தனை எங்க இருக்கு? அவரோட இருக்கு. இது நான் ஊழியத்துல இருக்கிறேன், அதனால எனக்கு அந்த வாய்ப்புகளை கர்த்தர் நிர்பந்தம் பண்ணி நெருக்கி எனக்கு கொடுத்தார். இன்னைக்கு ஒண்ணு பண்ணணும், நாளைக்கு ஒண்ணு பண்ணணும், நாளை மறுநாள் பண்ணணும். அப்போ பண்ணும்போது அப்ப டெய்லி அதை நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு. அப்படியே கடந்து அதே வேலையா போச்சு. அதே வேலை. அதனால நமக்கு வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மற்றவங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, பொறுப்பு இருக்கு, கடமைகள் இருக்கு. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை சிந்திச்சு கிரகித்து செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. அதன் மத்தியிலும் தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்தார். தாவீது கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்தான் என்று சொல்லப்படும். அப்ப கூடாததை ஒன்று அந்த ராஜாக்களும் இந்த ராஜ பிரதிநிதிகளும் செய்யலை, அவங்க செய்தாங்க. இப்ப நாம ஏன் செய்யக்கூடாது? இப்போ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ, அதுக்கு மொத்தத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிச்சுட்டே இருங்க. வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும். அதான் நல்ல சிந்தனை. நீங்க இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து விட்டால் எப்படி இருக்கும்? அவர் பார்ப்பார், எப்பா தாமரம் சேலையூர் அப்படியே ஒரு பார்வை, எப்சி ஒண்ணுதான்ப்பா, நாம சிந்தனையாவே இருக்க. டப்புனு தூக்கு, டப்புனு தூக்கு. ஆமா, காரணம் எப்சி நினைவாவே இருப்பாரு, அவரு கிடப்பார் கீழே. எப்சியை தூக்கு. ஓ அடுத்தது வாரு, ஜாக்கிய தூக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்போ நம்ம அப்படி இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம். அப்ப இப்படி சோம்பேறியாக தான் இருக்கணுமா? நம்ம வேற வேலைகள் செய்வதின் மத்தியிலையும் நாம் கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட காணப்பட வேண்டும். சரி, அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சில காரியங்கள். இப்போ அடுத்த சிந்தை, இன்டென்ஷன், நம்முடைய விருப்பங்கள். விருப்பம் கட்டாயம் இருக்கணும். ஒரு ஆசை, அவளே சொல்லுகிறார், ஆசையோடு லக்கத்தோட. அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது. இன்னொரு விருப்பம் சொல்லுவாரு, நான் எப்படியாவது பெந்தேகோஸ்தே நாள்ல இந்த பஸ்கா பண்டிகையின் போது நான் எஸ்லேமுக்கு போயிடணும், போய் மொட்டை அடிச்சு தாடி சவரம் பண்ணணும். ஒரு பொருத்தனை. அவரு விருப்பம், எப்படியாவது நாங்க போக துடிக்கிறேன்னு சொல்லி விருப்பப்பட்டேன். அப்ப அதே போல நமக்கு சில நிறைய விருப்பங்கள் இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கைக்குரியதா இருக்கும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் இருக்கும். இப்ப நல்ல விருப்பங்கள். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம தகாததை விரும்புவதே இல்லை, ஒழுக்கம் இல்லாததை நம்ம விரும்புவதும் கிடையாது. அப்ப இந்த விருப்பங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அறிகிறாராம். சங்கீதம் 66:18, சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததினால் ஆண்டவர் செய்யக்கூடாது. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரின் சத்தத்துல செவி எல்லாம் கேட்டாரு, ஆனா நான் அக்கிரம சிந்தை கொண்ட போது எனக்கு அவர் இறங்கல. இவன் பத்சாபால விரும்புறான், அதுல இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கவும் இல்லை. இவர் அக்கிரம சிந்தை கொண்டா கர்த்தர் அடித்தார். அப்ப நமக்கு வாழ்க்கையில சில அக்கிரம சிந்தை, தகாத விருப்பங்கள், தகுதி இல்லாத விருப்பங்களை நாம் கொள்கிறோம். அதே நேரத்துல பிலிப்பியர் 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நல்ல விருப்பங்கள்,
இப்ப நமக்குள்ள சில நல்ல காரியங்கள் விருப்பம் வருது பார்த்தீங்களா, அதை கர்த்தர் தான் உண்டாக்குறது. ஆனா நமக்கு தகுதிக்கு மீறினது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நம்ம வட மாநிலங்கள ஊழியம் செய்யறோம், ஏதோ நம்ம செய்யறோம், ஒரு சின்ன தகுதிக்கு ஏற்றாப்புல செய்யறோம். ஒரு ஆலயம் கட்டணும், ஒரு 3 லட்சம் ஆகுது. இப்போ நான் சொன்ன உடனே, அவரு 3 லட்சம் இருந்தா ஒரு சர்ச்சு கட்டிடுவானே. அப்போ உங்களுக்கு ஒரு விருப்பம், ஒரு நல்ல விருப்பம், ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை. அப்ப அந்த விருப்பத்தை ஆண்டவர் உருவாக்குறாரு. ஒரு 10 பேர் இப்போ பிரசங்க கேட்கறாங்க, 2 பேருக்குள்ள அது விருப்பம் வருது, அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. கடைசியா பார்த்தா கர்த்தர் அவர்கள் கொண்டு செய்வார். இன்னைக்கு அப்படிதான் நம்ம கொண்டு செய்யறாரு. நம்ம விரும்புறோம், இன்னைக்கு கர்த்தர் அந்த விருப்பங்களை நியாயமாய் இருந்தது, கர்த்தரே அதை என்ன செய்கிறார், நமக்கு வாய்க்க செய்கிறார். அப்ப நம்முடைய விருப்பம் எப்பொழுதும் நன்மை வைப்பதாகவும், தேவனுக்கு ஏற்றதாகவும், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். ஆகாத விருப்பங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இன்னொரு காரியம் பவுல் சொல்லுகிறார், ரோமர் 7ஆம் அதிகாரம் 15, 19 வசனங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் 15, 19 வசனங்கள். எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாத, அப்படி நான் வெறுக்கிறது. என்னால முடியலப்பா, நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், தூக்கம் வருது. ஊழியத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், கால் வலி வருது. கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு கடன் வாங்குற நிலைமையா இருக்கு. இப்படி நான் நல்லதா செய்யணும்னு விரும்புறேன், ஆனா விரும்புறதை செய்யாத, அப்படி விரும்பாததை விரும்புறதை என்னால் செய்ய முடியல, ஆனா நான் விரும்பாததை செய்கிறேன். இனிமேல் டிவியே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா டிவியை தான் பார்க்கிறேன். ஆண்டவரை நான் விரும்பாததை தான் செய்கிறேன். உடனே அதுக்கு பவுல் சொல்லுகிற ஒரு காரணம் 19 வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அது எனக்குள்ள இருக்கிற பாவமே என்னை அப்படி செய்ய தூண்டுகிறது. அப்போ நல்லது செய்வது நம்முடைய சிந்தையில இருக்கணும், அது செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்யும். அப்ப நம்முடைய செயல் நல்லதா அமையணும்னா நம்முடைய சிந்தை விருப்பமும் நல்லதா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய மன விருப்பங்கள் என்ன? முதல்ல நம்ம பெர்சனல் லைஃப் எடுப்போம், உலக வாழ்க்கை பெற வரும். பெர்சனல் லைஃப் எத்தனையோ நல்ல காரியம் நமக்கு நடக்கணும். இப்ப நியாயமா பார்த்தா வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வேணும், ஆனா நம்ம புத்தி கிட்டாத காரியம். பலவீனத்துல பலன் வேணும், ஊழியத்துல வரங்கள் வேணும். அப்ப நல்லதை நம்ம நினைக்கிறோம், நல்லதையும் நம்ம செய்வோம். செய்தால் கர்த்தர் நமக்கு நன்மையை செய்வார். ஆனா நம்முடைய சரீரம் என்ன செய்து விரும்பாதை தான் செய்கிறது. அப்ப கர்த்தருக்கு எது பிரியமானதோ, அதாவது தாவீது சொல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், கற்றுத்தார். உமக்கு பிரியமானதை செய்ய. அவருக்கு பிரியமானது என்னது? துதிப்பது, வேதத்தை வாசிப்பது, வேதத்தை தியானிப்பது, அவர் கிருபைக்காக காத்திருப்பது, தான தர்மங்கள் செய்வது, ஊழியம் செய்வது. இந்த 6 அவருக்கு பிரியமானது. அப்ப இதை நம்ம விரும்பணும், இதை நாம செய்யணும். இதை விரும்பிட்டு செய்யாம இருக்கணும், அது பாவமாக மாறிவிடும், அது பாவமாக மாறிவிடும். சரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு காரியம், ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் எதை விரும்பணும்னு சொல்லி பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் வாரத்தை விரும்புங்க. அப்ப எதை விரும்ப சொல்றாரு? அன்பு, அடுத்து ஞான வரங்கள், தீர்க்கத, விசேஷமா எஸ்பெஷலி தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்க. அன்பை விரும்புங்க. விரும்புங்க. இறங்குகிற தேவனாலயா? ஓடுகிறதுனால விரும்புறதுனால அல்ல, இறங்குகிற தேவனால். அப்ப ஆண்டவர் இதைத்தான் விரும்ப சொல்றாரு. அப்ப நம்ம இதை விரும்புகிறோமா? ஐயோ, தீர்க்கதரிசனா பாஸ்டிங் இருக்கணுமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். தீர்க்கதரிசியா இருந்தா பரிசுத்தமா இருக்கணுமோ நம்ம நினைப்போம். அந்த நினைப்பு தான் பிழப்ப கெடுக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம நினைப்பா இருக்கு. ஆவியின் வரங்கள், அன்பு, தீர்க்கதரிசன வரம், இதை நாம விரும்பினா கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. சரி, அப்ப நம்முடைய விருப்பம் இன்னைக்கு எப்படி இருக்கு? உலகத்துக்குரியதா இருக்கிறதா,
நீதி உள்ளதா இருக்கிறதா, ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கிறதா, அல்லது அநீதியான உலக காரியங்களா இருக்கிறதா, இன்னைக்கு தீர்மானம் பண்றோம். நல்லதை நினைப்போம், நல்லது செய்வதற்கு மனசை உருவாக்கி கொள்வோம். மனசு இருந்தாலே போதும், கர்த்தர் நிச்சயம் வரும், அதை வாய்க்க செய்வார். சரி, கடைசியாக நம்முடைய நினைவுகள்ல ஒரு பகுதி யோசன் கவுன்சிலிங். அதுக்கு அழகான ஆங்கில வேதத்துல டிசிஷன், சில முடிவுகள் எடுக்க வேண்டும். சில நேரத்துல நம்மளால எடுக்க முடியாத சூழ்நிலை வரும். அந்த டிசிஷனை சரியா எடுக்க முடியாத ஒரு குழப்பமான யோசனை வரும். தவிப்போம், வெளியே சொல்லவும் முடியாது. நம்ம வெளியே சொன்னா நம்ம காரியம் 4 பேருக்கு பரவி விடும். ஒரு புருஷன் முன்னாடில ஒரு பிரச்சனை இருக்கு, அது 3ஆம் மனுஷன் போய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு, அது ஒரு 3ஆம் மனுஷன்ட்ட சொல்லி வக்காலத்து வாங்க முடியுமா? ஏன்னா மனுஷர்கள் ஒவ்வொரு விதமான ஆலோசனை கொடுப்பாரு. அப்ப கர்த்தர் தான் யோசனையில் பெரியவர். ஆனா நம்ம போட்டு குழம்புறோம், நாளைக்குள்ள ஒரு முடிவு எடுக்கணுமே, இந்த முடிவு சரியா இல்லைன்னா என்ன ஆகுமோ தெரியலையே. அப்ப சில காரியங்கள் நம்ம வாழ்வை பாதித்து விடும். அதை கேர்லெஸ்ஸா விட்டா வாழ்வுக்காரவனிய நன்மைகள் வராமல் போய்விடும். அப்ப சரியான யோசனை, நம்ம ஆண்டவர் யோசனையில் பெரியவர். யோசேப்பு, அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பா, அவருக்கு மரியாளை நியமித்து விட்டாயிற்று. இப்ப மரியாள் கர்ப்பவதியாகி விட்டாள், கல்யாணம் ஆகல. இப்போ யோசேப்புக்கு ஒரே வருத்தம், என்னடா இது, என்கேஜ்மெண்ட் தான் இருக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே பிள்ளை பிறந்தா என்னடா செய்யறது, அவளையும் கேவலப்படுத்த பாருங்க. அவன் எவ்வளவு அருமையா யோசிக்கிறான். வெளியே சொன்னா யூதர்கள் கல்லறிந்து கொண்டு விட்டுவார்கள், அந்த மரியாளுடைய வாழ்க்கையும் வீணா போயிடும். என்ன பண்றது? அப்ப நம்ம பழிய நாமே ஏற்றுக்கொள்வோம், நம்ம விட்டுட்டு ஓடிடும் நினைக்கிறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம விட்டுட்டு ஓடிட்டா அவளுக்கு கெட்ட பேர் வராது. யோசேப்புக்கு நியமிச்சோம், அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடிட்டான். அந்த தவறை தன்மையில ஏற்றுக்கொள்ள அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். இப்ப அவன் எடுத்த முடிவு, அவன் நீதிமான், மரியாதை கேவலப்படுத்தக்கூடாது, அந்த பழியை நானே ஏற்றுக்கொள்கிறேன். இவன் தவறை செய்யல, தவறை ஏற்றுக்கொள்வதற்காக துடிக்கிறான். ராத்திரி என்ன நடந்தது? மத்தேயு 1:20 வாசிங்க. ஒரு இக்கட்டான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனம், அடுத்த வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் அவளை சேர்த்து கொண்டான். விட்டுட்டு உடனே நினைச்சான். விட்டுட்டு உடனே யாருக்கு கேவலம்? யோசேப்பு அப்ஸ்காண்டர், அவர் தான் குற்றவாளி. ஏன்னா மரியாள் மேல வராது. ஆனா கூடவே இருந்தா மரியாதை கல்லறிஞ்சிருவாங்க. என்னடா கல்யாணமே கெட்டல, அதுக்குள்ள இப்படி ஆயிட்டு, ஓடி போயிட்டா இவன் கெடுத்துட்டு ஓடிட்டான் அப்படின்னு பேர் வந்துடும். ஆக இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை கர்த்தர் சரியான ஆலோசனை கொடுத்தார். உடனே தைரியமா சேர்த்துக் கொள்ளுகிறான். யாரும் ஒன்றும் சொல்லல. அந்த பிள்ளையை பெற்றெடுத்து சென்று பெறிட்டாங்க. அப்போ ஒரு சரியான வாழ்க்கையில சில முடிவுகள், நம்ம கல்யாணம் ஏற்றாகட்டும், இடம் வாங்குறதாகட்டும், நல்ல முக்கியமான காரியங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை கேட்பது நல்லது. ஏன்னா சில முடிவுகள் நம்ம உலகத்தின் அறிவு அனுபவங்கள் அதன்படி நம்ம செய்திருவோம், அது பிரச்சனை ஆயிரும். கர்த்தருடைய ஆலோசனை இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். இங்க கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க. சீசர்கள், மார்க்கெட், அதற்கு அவர்கள் சீசர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் இப்படி சொல்லுகிறார்
யோசனை பண்ணி கொண்டார்கள். தங்களுக்குள் யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் எல்லா அப்பங்கள் இல்லாதபடியினால் பண்ணுகிறது என்ன? நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் என்ன சிந்தியாமலும் உணராமல் இருக்கிறீர்களா? இன்னும் இன்னும் இருதயம் உங்கள் இருதயம் இருக்கிறதா? அது இயேசு கிறிஸ்து படகுல வர சொல்றாரு. அவங்க அப்பத்தை கொண்டு வரல, சாப்பாடு கொண்டு வரல, பார்சல் மறந்து விட்டுட்டாங்க. உடனே பசி எடுக்கும்ல, உடனே ஐயோ ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு தெரியலையே, அப்பத்தை வேற விட்டுட்டோமே. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து பேசுகிறார். அதுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஐயோ நம்ம அப்பம் கொண்டு வராததான் இவர் மனுஷன் திட்டுறாரு. இவங்க தப்பா புரிந்து கொண்டு நம்ம அப்பம் கொண்டு வராததை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு நினைக்கும் போதுதான் இவர் திருப்பி அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். அப்போ அந்த வசனம் எப்படி அழகா இருக்கு. அந்த ஒரு குறைவு வருகிறது, அவளுக்கு ஒரு ஆகாரத்துக்கு குறைவு வருது. ஆனா அந்த குறைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த குறைவுகளை கர்த்தர் நம்ம சொல்லிதான் தேவையே இல்லை. இவங்க சொல்லவே இல்லை. அப்பத்தை கொண்டு வர மறந்தது குறித்து சொல்லல, மனசுலதான் நினைக்கிறாங்க. ஆனா அவரோ அதை பற்றி பெருசா நினைக்கல. அவர் என்ன சொல்றாரு, 5 அப்புறம் 2 மீனை கொண்டு எத்தனை பேரை போச்சுச்சு, என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டா? அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம எப்பொழுதும் குறைவுகளை குறித்தே பேசிவிட்டோம். ஆயிலும் ஆண்டவரே எனக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே என் கையில் பணமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே என் உள்ளத்தில் சமாதானமே இல்லை. ஆனா அவர் சொல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்ல. அவர் கூட தானே இருக்கிறாரு. கூட இருக்கிறவருக்கு நம்ம குறைவு தெரியாதா? நமக்கு எது தேவை என்னன்னு தெரியுமா தெரியாதா? அதனால இன்றைக்குள்ள போஜனத்தை குறித்து அதனால தான் அவள் சொன்னார், ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவர் விதைக்கிறதும் இல்லை, நூறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்க்கிறதும் இல்லை. அவளுக்கு போய் கற்றுக்கொள்ளுங்க. அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். 5 அப்புறம் 2 மீனை கொண்டு போஷித்து 12 கூட மீதி எடுத்து திருப்தி செய்த தேவன். ஆனா நீ ஏன் உன் குறைவுகளை குறித்தே சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாய்? சில மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்க, எப்போதும் அந்த குறைவுகளையே தான் சிந்திச்சு அதையே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆமா சிஸ்டர், என்ன சிஸ்டர். சிலவங்க இந்த சபையில வெளியே நிற்பாங்க, ஆராதனை முடிச்சுட்டு இருந்தார். அவன் பேசுறதெல்லாம் யாரையாவது எதையாவது குறைவுகளை பற்றி தான் பேசுவாங்க. என்ன சம்பளமே வரல, அது வரல, என்ன செய்ய போறது தெரியல, ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ண போறது தெரியல, இப்படியே அழுது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அப்பதான் ஆராதனை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றது? அப்ப குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப உனக்கு இன்னைக்கு என்ன குறைவு? இந்த மாசத்துல, இந்த ஏப்ரல் மாசம், இது நம்ம ஜூலை மாசம், எது குறைவு நீங்க யாருக்கு சொல்ல வேண்டாம். ஆனா நீங்க அடுத்த மாசம் வரும்போது சொல்லுவீங்க, இந்த குறைவுகள்லாம் எனக்கு இருந்துச்சு, ஆனா குறைவிலை கர்த்தர் நிறைவாக்கினார், குறைவிலை கர்த்தர் நிறைவாக்கினார். நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம அவர் வச்சுக்கிட்டே நமக்கு பஞ்சபாட்டு பாடினா அவிசுவாசம் வந்து விடுது. அவிசுவாசமான சிந்தனைக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அப்ப நம்ம குறைவுகளையும் அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். என்ன வேணும்? அதனால்தான் அவர் தாயிலும் மேலானவர். ஒரு தாய்க்கு தான் தன் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது தெரியும். அதை காட்டிலும் மேலானவர் என்றால், அப்போ ஒரு பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம தகப்பன் அதிலும் மேலான செய்ய வல்லவராக இருக்கிறாரா இல்லையா? அப்ப நான் குறைகளை குறித்து சொல்லவே சொல்லாதீங்க, புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. கஷ்டம்தான், குறைவுகள் வரும்போது அவமான நிந்தைகள் வரத்தான் செய்யும். ஆனா கர்த்தர் அதில் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ அதுல இன்னைக்கு பார்க்கிறோம், எதுலெல்லாம் நமக்கு யோசனை கொடுக்கிற குறைவுகளை நிறைவாக்குவதற்கு. லூக்கா 9ஆம் அதிகாரம் 46 48 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 46 48 வரைக்கும். எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற ஏற்றுக்கொள்கிறவன் என்னை உங்களை எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான். அப்ப சில இடத்துல
வேத வசனங்களில் நமக்கு ஒரு விளக்கம் தேவை இருக்கு. ஏன்னா வசனம் எனக்கு ஒரு மாதிரியே பேசும், உங்களுக்கு ஒரு மாதிரி பேசும். அப்போ அந்த வசனங்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணுமா, ஆண்டவரே இதுக்கான விளக்கம். அதை விட்டுட்டு நான் பெரியவனா நீ பெரியவனா நமக்குள்ள வியாக்கியானம் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒரு வசனத்தை குறித்து ஒரு சந்தேகம் வருது, ஒரு விளக்கம் தேவைன்னா ஆவியானவர்கிட்ட கேட்கணும். ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க கூட்டங்களுக்கு வர்றீங்க, வேதத்தை வாசிச்சு தான் வர்றீங்க, ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்க. சில ஒரு குழப்பமான சொல்ல, ஆண்டவரே இங்க வந்தா ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். உங்க பாஸ்டர் அல்ல அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் யார் மூலமாவது கர்த்தர் ஆலோசனைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எந்த விளக்கங்களையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு முறை மணப்பாக்குங்கிற ஒரு இடத்துக்கு, ஒரு சபைக்கு நைட்டு 11:30 மணிக்கு என்ன ஒரு ஊழியக்காரரு நீங்க போக முடியுமான்னு கேட்கிறார். ஏன்னா அவரு அந்த திடீர்னு பாஸ்டர் சுகவீனப்பட்டு ஆஸ்பத்திரியில ஐசியூல சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிட்டு, சடனா கொலாப்ஸ் ஆயிருக்காரு. அப்போ அந்த ஊழியக்காரருக்கு தான் அவர் ஃபோன் பண்ணியிருக்கிறார். அவரை ஒரு தனி சர்ச்சை வச்சிருக்கிறார். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் இப்படி ஒரு சுச்சுவேஷன், நீங்க எனக்கு சார்பாக தயவு செய்து நீங்க நாளைக்கு போக முடியுமா? சரி, இவ்வளவு தூரம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அந்த சபை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட எம்ஜிஆர் வீட்டுக்கிட்ட போய் நிக்க சொன்னாங்க. அங்க வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. போனா சபை பெரிய சபை. ஒரு ஊழியர், ஒரு உதவி பாஸ்டர் தான் நடத்துறாரு. அந்த பாஸ்டருக்கு என்னமோ ஆயிட்டுன்னு மட்டும் எனக்கு மட்டும் தெரியும், விசுவாசிகளுக்கு தெரியாது. ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அந்த சபையில என்ன அறிமுகப்படுத்துறது கூட அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. நம்ம மத்தியில் வந்திருக்கு தேவ மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பான்றாங்க. அவன் நான் பண்ணியாச்சு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு ஆவியை நிறுத்தி சம்பந்தம் இல்லாம ஒரு வார்த்தையை பேசுகிறேன். எருசலேம் குமாரத்தி என்றால் யார், சீயோன் குமாரத்தி என்றால் யார்? வாசனம் அப்படி போயிட்டு, எருசலேம் குமாரத்தி சீயோன். எருசலேம் குமாரத்தினா ஆலயத்துல நாட்டப்பட்டவள், அதுல ஒழுங்கா இருந்தா தான் நீ சீயோன் குமாரத்தியா மாற முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கம் ஒரு 15 நிமிஷம் கொடுத்துருக்கேன். என்னை அறியாமலேயே. பிரசங்கத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்போ முடிஞ்சிட்டு ஒரு சிஸ்டர் ஓடி வராங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நான் 15 நாளா இதுதான் போராடிட்டு இருக்கேன். எஸ்ரேம் குமாரத்தி சீயோன் குமாரத்தின்னு பைபிள்ல இருக்கு, அது நான் படிச்சேன், எனக்கு விளக்கமே தெரியல, யார்கிட்ட கேட்கறது தெரியல. இன்னைக்கு சரி சபைக்கு போவோம், இன்னைக்கு நம்ம பாஸ்டர் பிரசங்கத்தில் சொல்லணும். அவங்க நினைச்சு வந்தது யாரு? அவங்க பாஸ்டர். ஏன்னா அவங்க பாஸ்டர் சோமலா இருக்கிறது தெரியாது. எங்க பாஸ்டர் மூலமா இன்னைக்கு ஆவியான எனக்கு விளக்கம் கொடுக்கணும். 15 நாள் போராட்டம், இன்னைக்கு எப்படியாவது முடிவு வந்துடும் சொல்லி அவங்க பாருங்க எப்படிப்பட்ட விசுவாசி. அவங்க அதோட வந்திருக்காங்க. வந்த பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் புல்பிட்ல எதுலையுமே இல்லை. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டா, என்னடா இது பாஸ்டர் காணுமா, அப்ப பாஸ்டர் தானே யார் மூலமா பேசுவாரு. சரி ஆண்டவரே, வந்திருக்க தேவ மனுஷன் மூலமா பேசு. ஆண்டவர் பேசிட்டாரு. ஆண்டவர் அழகா, அவங்க ஒரே சந்தோஷம். இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம். அப்போ நம்ம வாஞ்சியோட வரும்போது ஆவியானவர் காரியங்கள், வேதத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், நீ போகும் பாதையை வெளிப்படுத்துகிறார், உனக்கு நடக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அப்போ அவர் ஆலோசனை யோசனையில் சரியவர். எனக்கு அருமையானவர்கள், இன்னைக்கு நமக்கு என்ன யோசனை? யோசனை ஏதாவது இருக்கத்தானே செய்யும். சிந்தை ஒன்று. அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல சிந்தை, யோசனை. அப்போ விருப்பம், நினைவுகள், வாஞ்சைகள், ஏதோ ஒண்ணு நம்ம மனசோட உறுத்திக்கிட்டு இருக்கு, ஆனா வெளியே சொல்லல. ஏன்னா நம்ம நீதிமான், எந்த மனுஷன்கிட்டயும் நம்ம அதை சார்ந்து கொள்ளல. அதை கர்த்தர் அதை அறிவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒரு என் கணவர் ரட்சிக்கப்பட்டா நல்லது, ஆண்டவரே என் பிள்ளை கடைசி வரைக்கும் நல்லா இருந்தா நல்லது, நான் வாழ்க்கை முழுக்க வாடகை வீட்டுல இருக்கும், சொந்த வீடு கிடைச்சா நல்லது, ஆண்டவரே நான் எங்க வீட்டுக்காரோட கையிலே ஆசீர்வச்சா நான் இதெல்லாம் செய்யணும், உமக்காக செய்யணும்னு
மனசுல நினைச்சிருக்கேன் ஆண்டவரே, தகுதி இல்லை, ஆனா நினைச்சிருக்கேன். இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிற ஒருவர், எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் யோசனையில் பெரியவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் கட்டாயம் செய்ய ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அப்ப இந்த மாசத்துல நீங்க இதுவரைக்கும் சிந்தித்து கொண்டிருந்த காரியங்கள், விருப்பப்பட்ட காரியங்கள், அதே நேரத்துல என்னென்ன முடிவெடுக்க முடியாதபடி குழம்பி போய் கொண்டிருந்த காரியங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் அதை தூரத்திலிருந்து அறிந்து ஒரு பதிலை கொடுக்கிறார். அதனால விசுவாசத்தோடு என்ன செய்யுங்க, வேதத்தை வாசிங்க, விசுவாசத்தோடு சபைக்கு போய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற எங்களோடு கூட பேசி இருக்கிறேன். நீர் எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். அந்த நினைவுகள் உமக்கேற்றதா என்பதை நீர் அறிவீர். அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறேனா, நீதிமானுக்குரிய சிந்தனை கொண்டிருக்கிறேனா, என்னுடைய விருப்பங்கள் நீதி உள்ளதா இருக்கிறதா, அநீதி உள்ளதா இருக்கிறதா? அப்பா, நான் சுய புத்தியையும் மற்றொடைய ஆலோசனையும் சாராதபடி உம்முடைய ஆலோசனை சார்ந்திருக்கிறேன். நான் எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு, அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களுக்கு நீர்தான் யோசனையை கொடுக்க வேண்டும். நான் போக வேண்டிய பாதை நீர் ஒருவரே அறிங்க. அப்பா, இரக்கம் பாராட்டுங்க. அப்பா, இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறேன், எங்கள் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். அந்த நினைவுகள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும், உமக்கு உகந்ததா இருக்கட்டும். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 7வது மாத்திரம் வந்திருக்கிற உடைய வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுத்து இடரடையாதபடி காத்து கொள்ளுவார். உங்களுடைய சிந்தனைகளை கர்த்தருக்கேற்றதா இருக்க அவர் அதை பரிசுத்தத்தின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற்றுவார். உமக்கு ஸ்தோத்திரம். நெடுநாளாய் உடைய சமத்திலே காத்திருக்கிறார்கள். இந்த 7வது மாதத்துல ஒரு பரிபூர்ணமான இந்த மாதத்துல பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்தருளும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய நினைவுகளை நீர் அறிந்திருக்க, அந்த நினைவுகள் அதுக்கு அப்ப கனவுகளாக இல்லாதபடி நிஜமாக மாற இருக்கிறவை பாராட்டும். நிஜமாகட்டும். நாங்கள் கனவுகளை காணவில்லை, எங்கள் தேவனால் கூடும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைத்ததை வெளியே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நாமத்தினாலே ஒவ்வொருவரும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் வாழ்ந்து சுகித்து இருக்க கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.